கடந்த ஒரு வாரமாக வந்து சமூக வலைதளத்தில் வந்து ஒரு பிரச்சனையாக போயிட்டு இருக்க விஷயம் என்னன்னா, நயன்தாராக்கும் தனுஷ்க்கும் போயிட்டு இருக்க விஷயம் தான். ஸோ நானு ரவுடி தான் படத்தோட ப்ரொடியூசர் வந்து தனுஷ் தான். அந்த படத்தில் வந்து ஹீரோயினாக நடிச்சிருந்தாங்க நயன்தாரா. படத்தோட டேரக்டர் தான் வந்து விக்னேஷ் சிவன். இந்த படத்தில் வந்து நயன்தாராவுக்கும் விக்னேஷ் சிவனுக்கும் வந்து லவ் ஏற்பட்டு காதல் ஏற்பட்டு இப்போ கல்யாணம் குழந்தை அந்த மாதிரி வந்து ஆயிருக்கு. இது வரைக்கும் எந்த பிரச்சனையுமே கிடையாது. ஸோ நெட்ஃப்ளிக்ஸில் வந்து நயன்தாராவுக்கும் நம்ம விக்னேஷ் சிவனுக்கு வந்து கல்யாணம் நடக்கிறதுக்கான அந்த ஒரு வீடியோ அப்படின்றது வந்து வெளியிட்டிருந்தாங்க. அதுக்கு வந்து ரைட்ஸ் வந்து தனுஷ்கிட்ட வந்து நானு ரவுடி தான் படத்தில் வந்து சில கிளிப்ஸ் ஆட் பண்ணுறது வந்து நயன்தாரா வந்து கேட்டிருந்தாங்க. அதுக்கு வந்து தனுஷ் தரவே இல்லை அப்படின்ட்டு வந்து செம்ம டென்ஷனாக நான் நயன்தாரா வந்து ரீசெண்டாக தான் வந்து ஒரு அறிக்கை வந்து வெளியிட்டிருந்தாங்க. அதில் வந்து தனுஷை பிடிச்சி கிழின்னு கிழிச்சு விட்டுருந்தாங்க. இதுக்கு தனுஷ் தரப்பில் வந்து எந்த ஒரு பதிலும் வந்து சொல்லாமல் தான் இருந்தாங்க. ஏன் தலைவா நீங்கள் வந்து இன்னும் ரிப்ளை பண்ணாமல் இருக்கீங்கன்னு வந்து தனுஷ் ஃபேன்ஸ் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ தனுஷ் வந்து ஒரு வேறு லெவல் சம்பவம் பண்ணியிருக்காரு. என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, சென்னை ஹைகோர்ட் வந்து கேஸ் போட்டிருக்காரு. ஸோ நயன்தாரா மேலேயும் நெட்ஃப்ளிக்ஸ் மேலேயும் வந்து கேஸ் போட்டிருக்காரு. ஏன் அப்படி போட்டிருக்காருன்னா, அந்த ஒரு நெட்ஃப்ளிக்ஸில் வெளியே இருக்க தொடரில் வந்து ஏன் அனுமதி பெறாமலே வந்து நானு ரவுடி தான் படத்துக்கு வந்து நிறைய கிளிப்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு ஒரு மான நஷ்ட வழக்கு காப்பிரைட் அந்த மாதிரி வழக்கு வந்து போட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து நயன்தாரா தரப்பில் வந்து என்ன பதில் வரப்போகுது அப்படின்றது வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம். இதுபோல் அப்டேட்ஸ்க்கு மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.